இன்னுமாக அந்த தாவீது உயர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் செய்த தொழிலை உண்மையாக செய்தான். ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டிருந்தான். ஐயோ, நான் ஆடுகளை தானே மேய்க்கிறேன் என்று சொல்லி அவன் நிர்விசாரமாக இருக்கவில்லை. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற பணி ஆடுகளை மேய்க்கக்கூடிய பணி, ஆடுகளை மேய்க்கக்கூடிய பணி என்று சொல்லி அதை உண்மையோடு ஏற்றுக்கொண்டு தாழ்மையோடு அந்த வேலையை செய்தான். ஒருவேளை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைய, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஊழியம் இந்த வேலை தானே. இப்படி அப்படி அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பணியை நீங்கள் நிவர்த்தியாக நேர்த்தியாக செய்கிற போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், நான் இந்த கிரைல இருக்கிற அப்படி அல்ல. உயர்த்தக்கூடிய தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். நாம் செய்கிற பணியை திட்டத்தோடும் தெளிவோடும் உண்மையோடும் ஐக்கியத்தோடும் அன்போடு நாம் செய்கிற போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஐடாஸ் கடரம்மை ஒரு சின்ன பிள்ளையாக வந்த போது 3 பேர் மரித்து போகின்றார்கள். இனி நான் இந்த மருத்துவ உலகத்திற்கு நான் வருவேன், ஒரு நோயாளியும் இறக்கக்கூடாது என்று சொல்லி சபதம் எடுத்து இந்த இடத்திலே வந்தார்களே, அதன் விளைவாக தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இந்த இடத்திலே இருக்கின்றீர்கள். அல்லேலூயா. அந்த அன்பை நினைத்து நீங்கள் ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்வது லேஸ்பட்ட காரியம் இல்லை. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு, மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு எல்லாம் கஷ்டமான ஒரு வேலை இல்லையா? அதையெல்லாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் செய்ய இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சாதாரணமான ஒரு தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது இப்பொழுது உயர்த்தப்படுகிறான், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றப்படுகிறான். ஒருவேளை நீங்களா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல நீங்க வேலை செய்யணும். எல்லாருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். எனவே உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்க எல்லா ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, சொல்லதை நீங்க கேட்கணும். எல்லாரும் நல்ல அன்புள்ளவங்க, நீங்க கேட்கணும். கேட்டு நீங்க செய்கிற போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஜெனரேஷன் இல்லையா, உங்க பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்த எந்த ஜனங்களையும் கர்த்தர் விருதாக விட்டு போனது இல்லை. அல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக பாருங்கள், துதிக்கிற போது ஒரு பாவ உணர்வை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். தாவீதுக்கு துதித்த போது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. பிற்பாடு பாருங்கள், தாவீது என்ன செய்கிறான் பாருங்கள். துதித்த போது ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுகிறான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிற போது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன். தீர்க்கதரிசியே, ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினது உண்மை, ஆண்டவருடைய அன்பை நான் எடுத்து சொன்னது உண்மை, ஆனாலோ நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, ஒரு இச்சையை நான் செய்து விட்டேன், உரியா மனைவி என்னுடைய மனைவியாக்கி கொண்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரோடு பேசினான். நாத்தான் இடத்திலே மன்னிப்பு கேட்டவனாக காணப்பட்டான். நாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள், கர்த்தருடைய பாவத்தை மன்னித்தார். இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவிதமான வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உலக பிரகாரமாக நாம் பல காரியங்களை நாம் செய்வதுண்டு. ஒருவேளை பாவ சூழ்நிலையிலே விழுந்து விட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அதையும் மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த பாவ உணர்வு எப்படி வருகிறது தெரியுமா? அவன் துதித்த போது ஒரு பாவ உணர்வை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த பாவ உணர்வு தான் இன்றைக்கு நமக்கு தேவை. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பாவத்தில் நாம் விழுகிற போது, ஆண்டவரோடு நாம் மன்னிப்பு கேட்கிற போது, ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு தேவனாக காணப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நீங்கள் துதித்து பாருங்கள், ராபகலும் துதித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த பாவத்தை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவனோ மனங்கசந்து அழுதான், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீர் மன்னிப்பீராக, என்னை நீர் ரட்சித்துக் கொள்ளும், நான் செய்தது பாவம் என்று சொல்லி அவன் ரெட்டுடுத்தான் என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு உண்டு. மன்னிக்க கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக பாவத்தோடு நீங்கள் விளையாடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே தாவீதை போல நான் துதிக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுகிற போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு தேவனாக காணப்படுவார்.